Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. இந்த தடவை சீமான் நிற்கிற இடத்துல சீமானும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இந்த இது கொடுத்துருக்கிறது வந்து சரியான கால்குலேஷனாக எனக்கு படலை. ஏன்னா இதே அலைன்ஸ் தான் போன தேர்தல்லையும் இருந்தது. 66 சீட்டு மொத்தம் அதிமுக வென்றிருக்காங்க. அதே அலைன்ஸ் தான் இப்போவும், பெரிய வித்தியாசம் இல்லை. நான் பாமகவையும் சேர்த்துக்கிறேன், தேமுதிகவையும் சேர்த்துக்கிறேன். இது பிரகாரம் பார்த்தா அவ்வளோ தொகுதிக்கான ஸ்கோப் எங்கே இருக்குது. இப்போ அது ஒரு கோடி பேர்னா அதில் ஒரு 50-60 லட்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு புது ஓட்டர்களாக போகும். எக்ஸாம்பிள் மீதி இருக்கிறது 40%, அதாவது 40 லட்சம் ஓட்டு தான் இருக்குது. இந்த 40-50 லட்சம் ஓட்டு வந்து மறுபடியும் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி பிரிப்பாங்க. இல்லை சார், இப்போ எடப்பாடி அவருடைய சுற்றுப்பயணத்தில் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர், இது மாதிரி மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டத்தில் நல்ல க்ரௌடு இருக்குது. இப்போவே பயங்கர எழுச்சி ஏற்பட்டு அரசியல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் அரசியல்லே இருந்து நம்ம வந்து இதை பார்த்துருக்கோம். குடமும் புடவையும் சாப்பாடும் கொடுக்காம கூட்டத்தை எந்த கட்சியுமே கூட்ட முடியாது. ஆளுங்கட்சி கூட கூட்ட முடியாது. குறைஞ்சது பாதின்னு வாங்க. ஏன்னா இன்னும் பலம் நிரூபிக்கல, அதனால தான் இங்கே பிரச்சனை. அட்லீஸ்ட் 60-லேருந்து 80 தொகுதியாவது கேட்பாங்க. கொடுத்துட்டு அதிமுக எதில் நிற்கும்? இல்லை, பலம் நிரூபிக்காமல் இவ்வளோ தொகுதியை கேட்குறதுக்கு எப்படி? அப்புறம் ஏன் நீங்கள் அதுக்குள்ளே கூட்டணி கேட்குறீங்க? நீங்கள் பலம் நிரூபிக்கலன்னு கேட்குறீங்க, நிரூபிக்க விடுங்க. நீங்கள் அதுக்குள்ளே பெரிய கட்சி, பிரம்மாண்ட கட்சி கூட்டணி வரணும்னா நீங்கள்லாம் அது வந்து விஜய்னா எப்படி? இல்லை, கடந்த முறை வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையெல்லாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி இளைஞரோட வாக்கையும் இவர் பெறுகிறார் அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த முறை அந்த இது ஏன்? அண்ணாமலை இப்போ இல்லையே. அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் வீக்கம் தானே வருது. நாளைக்கு அது அண்ணாமலை ட்ரெண்டுன்றது இந்த 6 மாதம் கழிச்சு தான் எப்படி இருக்கும்போது தெரியல. பிஜேபி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எல்லா இடத்துல செய்த ப்ளஸ் நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க ஏன் இப்படி மாற்றி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. $1 மில்லியன் கொஸ்டின். போன எம்பி தேர்தலில் அதிமுக தனியாக போக விட்டது ஏன்? இந்த தேர்தலில் எடப்பாடியை வச்சுட்டு ஏன் இந்த அண்ணாமலையை மாற்றி இந்த கூட்டணி அமைச்சாங்க? நீங்கள் இன்றைக்கி பிஜேபியை பற்றி யாராவது பேசுகிறோமா? இனி அண்ணாமலை இருந்த வரைக்கும் டெய்லி இப்போ பாருங்கள், நேற்று இன்றைக்கே மைக் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து ஒரு எழுச்சி தெரியுது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபைன் டைம் மீடியாவின் CEO மதிப்பிற்குரிய திரு CK காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒரு முக்கியமாக சேட்டலைட் லைனில் இருக்கக்கூடிய சத்தியம் நிறுவனத்தினுடைய கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக அவங்க எடுத்த அந்த சர்வேல வந்து எந்த கூட்டணி அதிக இடங்களை பெற்று தற்போதைய சூழ்நிலையில் தேர்தல் நடந்தால் யார் முன்னிலை பெறுவாங்கங்கிற ரீதியில் வெளியிட்டிருக்காங்க. அதில் திமுக கூட்டணிக்கு முதலிடமும் அதிமுக கூட்டணிக்கு 2ஆம் இடமும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கருத்து கணிப்பினுடைய நிலவரங்கள் சொல்வது என்ன? இது இப்போ தேவையற்றது தான். நம்ம ஏற்கனவே போன ஒரு பத்திரிகை எடுத்த சர்வேக்கும் இதை தான் நம்ம சொன்னோம். இது ஸோ இயர்லி அப்படின்றது நம்மளுடைய வாதம். இதை வச்சு நம்ம பேசுகிறோன்னா இன்றைக்கி இருக்க கரண்ட் செனரியோவை இவங்க எடுத்திருக்காங்கன்றதை நம்ம பேசலாம். ஸோ இன்றைக்கி பிரகாரம் அவங்க வந்து ஏடிஎம்கேல பிஜேபி அலைன்ஸ் சேர்ந்தது, இந்த பக்கம் டிஎம்கே அலைன்ஸு, நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயுடைய டிவிகே, இதை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி மைல்டான சான்சஸ் கொஞ்சம் 100 இழையில் திமுக வந்து வெல்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. 120லேருந்து 130 தொகுதி வரைக்கும் வருன்ற மாதிரி இருக்குது. அந்த இழுபறிகள்லாம் சேர்த்திங்கன்னா வரும். கன்ஃபார்ம்ங்கிறது 105ன்னு சொல்கிறாங்க. இழுபறியோடு சேர்த்து 120லேருந்து 130 தொகுதி சொல்கிறாங்க. அதே அதிமுகவுக்கு 90, இழுபறிக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 105 வரைக்கும் போகலாம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஷியேட்டு. பட் இதில் என்னென்னா கன்சிட்ரேஷன் தாவாக்கா எவ்வளோ வரும், டிவிக்கு எவ்வளோ வரும்ன்றதை சொல்லவே இல்லை. அதில் 0 தான் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக விஜய் நிற்கிறட்லையாவது ஜெயிப்பாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கும். இந்த தடவை சீமான் நிற்கிற இடத்துல சீமானும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சு இந்த தடவை சீமான் இது வரைக்கும் அவர் ஜெயிக்கலை. இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் கரெக்டாக செலக்ட் பண்ணி தொகுதியை நின்னார்னா அதுக்கான வாய்ப்பு அதிகன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம இவங்க இதில் கன்சிடரேஷனே இல்லை. பட் இருக்கிறத வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதிமுகவுக்கு இந்த இது கொடுத்துருக்கிறது வந்து சரியான கால்குலேஷனாக எனக்கு படலை. ஏன்னா இதே அலைன்ஸ் தான் போன தேர்தல்லையும் இருந்தது. 66 சீட்டு மொத்தம் அதிமுக வென்றிருக்காங்க. அதே அலைன்ஸ் தான் இப்போவும், பெரிய வித்தியாசம் இல்லை. நான் பாமகவையும் சேர்த்துக்கிறேன், தேமுதிகவையும் சேர்த்துக்கிறேன். இது பிரகாரம் பார்த்தா அவ்வளோ தொகுதிக்கான ஸ்கோப் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒன்று இந்த பிரிஞ்சவங்களாம் சேர்க்கறது, இந்த டிடிவி வர்றது, சசிகலா அவர்கள் வர்றது, ஓபிஎஸ் உள்ள இணைக்கிறது, இந்த மாதிரியான பலங்கள் படும்போது நம்ம போன தேர்தலில் பார்த்தோன்னா அந்த 30 சீட்டு வந்து இவங்களால தோற்றதுன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது. 30லேருந்து 35 தொகுதி வந்து 500,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுருக்கு. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிடிவியுடைய ஓட்டு கம்பேரிசன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது சேர்க்கும் போது இந்த அரித்மெட்டிக் கரெக்டாக வருது. 90 சீட்டுலேருந்து 92 சீட்டு வந்து வின்னிங்கு அப்படின்ற மாதிரி வருது. பட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது ரெண்டுத்தையும் ஒதுக்கி இப்படி வச்சுட்டு அடுத்த 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஆவரேஜாக 17% டிவிகேக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்னு. அதை நம்ம ஏற்கனவே ப்ரூவன் அதிகபட்சம் தேர்ட் பார்ட்டிக்கான ப்ரூவன் ஹையஸ்ட் ஓட்டுன்னு பார்க்கறது 14.5% ஓட்டு நம்ம பார்க்குறோம். அலைன்ஸாக 18%, 20% வரைக்கும்லாம் இருக்குது. நான் வந்து இண்டிவிஜுவல்தை பார்க்குறேன். தேமுதிகவுடைய அதிகபட்சம் 13-14% ஓட்டு இருக்குது. இதுதான் அதிகபட்சமாக தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு மக்கள் மாற்றம் நினச்சி வந்தால் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அதிலேருந்து ஒரு 3% அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ இந்த ஓட்டு யார்கிட்டேருந்து போனதுன்றது ஒரு கிளாரிட்டியே இல்லை இதில். நீங்கள் ஏன் அப்படின்னா, சீமான் கிட்டேருந்து போகுது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அவர் 7%, 8% வச்சுருந்தார். அங்கேருந்து போனால் மொத்தமே போயிடுச்சு நம்ம எடுத்தால் கூட 8% போனால் மீதி ஒரு 8லேருந்து 9% இருக்குது. அது எங்கேருந்து போனது? ஸோ அது கண்டிப்பாக திமுகலேருந்தும் போயிருக்கணும், அதிமுகலேருந்து போயிருக்கணும். இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால திமுகலேருந்து போகிறது குறைவாக இருக்கும்ன்றது என்னுடைய இது. 3:1 தான் திமுகவில் இருக்கும். நான் ஓட் ரேஷியோ ப்ரொபோர்ஷனேட்டாக பிரிக்கணும்னு நினச்சேன்னா. ஆனால் 3:2 வந்து அதிமுகலேருந்து வீக் ஆகுன்றதை நான், ஏன்னா அங்கே ஒரு சரியான தலைமை கிடையாதுன்றதை நான் பார்க்குறேன். அதாவது இது ஓட்டு ஏறுறதில்லை, புது ஓட்டர்ஸ் அங்கே வந்தால் இங்கே பிரியணும், சமமாக பிரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் இளைஞர்கள் வந்து டிகிரி முடித்து இல்லை ஓட்டிங் இதுக்கு உள்ளே வராங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 40 லட்சம் பேர் அதிமுக, 40 லட்சம் பேர் திமுக, மீதி 20 பேர் மற்ற கட்சிகளுக்குன்னு போயிருக்கணும். இப்போ அதை மொத்தமாக கன்சல்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு லீடர் அங்கே இருக்காங்க விஜய்ன்ற கேட்டகரியில். ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்ற மாதிரி ஃபோக்கஸ் ஆகுது. அது வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்றதில் பாதி எடுத்துக்கலாம். அது அங்கேயுமே ஒரு ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு போடுவாங்களா போடலையா இப்படி எடுத்துப்போம். ஒரு வீடுன்னா 2 பேர் கண்டிப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு வீடு அஜித் இருக்கும், ஒரு வீடு விஜய்னு வச்சுப்போம். இவங்களுக்குள்ளேயே நம்ம பார்க்குறோம். அப்போ அதுலேயுமே சரிசமம் அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ அது ஒரு கோடி பேர்னா அதில் ஒரு 50-60 லட்சம் ஓட்டு வந்து விஜய்க்கு புது ஓட்டர்களில் போகும் எக்ஸாம்பிள். மீதி இருக்கிறது 40%, அதாவது 40 லட்சம் ஓட்டு தான் இருக்குது. இந்த 40-50 லட்சம் ஓட்டு வந்து மறுபடியும் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி பிரிப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் ஃபஸ்ட்டு அதிகமாக பிரிப்பது யாராக இருக்கும் அப்படின்னா, கவர்றது வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்க திமுகவுக்கு அது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அதிமுக அதில் வந்து ரொம்ப டெட்லி. ஏன்னா ஒரு இளைஞர் யாருமே இப்போ ஃபோக்கஸாக சொல்கிற அளவுக்கு கூட அந்த கட்சியில் இல்லை. இங்கே கூட உதயநிதின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கான லீடர்ஷிப் தெரியுது. ஸோ இங்கே இளைஞர்கள் நம்பி வருவாங்க. அதிமுகவில் எதை நம்பி இளைஞர்கள் வருவாங்க? அவங்களோட அடுத்த 20 வருஷம் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யாரை நம்பி அவங்க வந்து கட்டமைப்பாங்க? ஸோ அது இங்கே இல்லைன்றதை நம்ம ரொம்ப ஆழமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் பல இன்டர்வியூவில் கொடுத்துருக்கோம். ஆனால் இருந்தாலுமே அதிமுகவில் ஒரு எளிய தொண்டன் கூட தலைமை பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பல 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட சொல்லிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி எளிய தொண்டனா? ஓபிஎஸ் வரைக்கும் தான் அது எளிய தொண்டன். ஓபிஎஸ் வந்து ஒரு நகர செயலாளராக இருந்தவர். அப்போ தான் முதல் எம்எல்ஏ கூட, அதுவும் எம்எல்ஏவாக ஆயிட்டார்.
அவரும் எளிய தொண்டன்லாம் சொல்ல முடியாது. அதாவது எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏலேருந்து அதுக்கு அவர் முன்னாடி ஒரு சேர்மன் அந்த கேட்டகரி அது அவங்க பண்ணுறாங்க. இவர் யாருக்கு கொடுத்துருக்காரு எளிய தொண்டன்? முதல்ல இப்போ இருக்க சீட்டு கொடுக்கும் போது கூட எக்ஸிஸ்டிங் இருக்க எம்எல்ஏ மந்திரிகள் அவங்களுக்கு கொடுக்க போகிறாரா, இல்லை புதுசாக எளிய தொண்டனு கொடுப்பாரா? அது அவரால் முடியாது. இந்த தேர்தலில் கூட 2026 இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். வரும்ல, நீங்கள் மாற்றி கொடுத்தானா அது பிரச்சனையாக தானே ஆகும். மாற்றி கொடுக்க மாட்டார். முதல்ல 10% புது ஆள் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும். இல்லை, எம்பி தேர்தலில் எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு புது ஆளுங்களை கொடுத்து யாரும் நிற்க தயாராக இல்லை, ஜெயிப்போன்ற நம்பிக்கை இல்லை, அதனால கொடுத்தாங்க. இல்லை, எம்பி போஸ்ட்டுங்கிற ஒரு பெரிய போஸ்ட், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா இப்போ முனுசாமிக்கு ஜெயக்குமாருக்கு எம்பி கொடுத்தாங்க. அப்புறம் முனுசாமி எம்எல்ஏக்கு வந்து நின்றுக்கினாரு, ராஜினாமா பண்ணிட்டாரு. வைத்தியலிங்கமும் அதே மாதிரி தான் பண்ணாரு. வைத்தியலிங்கம் அதே தான் பண்ணார். இது எதுக்காக பண்ணுறாங்க? ஸோ அவங்க திருப்பி இந்த மாதிரி ஆட்களில் எம்எல்ஏல தோத்தவங்கலாம் இருக்காங்களே, அவங்க எம்பிக்கு வந்து நின்று இருக்கலாம்ல, ஏன் நிற்கல? பணம் யார் செலவு பண்ணுறது? போகிறக்கப்போ செலவு வந்து அவங்க அட்லீஸ்ட் பதவி வின் பண்ணுறாங்கன்னு இருந்தால் தானே. ஸோ வேட்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் முதல்லையே ஒரு 90% தெரியும் நம்ம ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம். ஓகே. ஸோ அவங்க அதை கால்குலேட்டடாக தான் அதை எடுக்கலை. நீங்கள் எம்எல்ஏல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் புதுமுகங்கள். எனக்கு தெரிஞ்சு 20% 10% 20% கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கே பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். 20% ஆமாம், நீங்கள் கூட்டணி இப்போ 234 தொகுதியில் 200 தொகுதி 234 ஜெயலலிதா அம்மா வந்து தனியாக நின்று 234 தொகுதிக்கு கேண்டிடேட்டை காமிச்சிட்டாங்க. புரியுதா? நீங்கள் அதுலேயே 80 கூட்டணிக்கு கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓவரால் 150 தொகுதி தான் உங்கள் கையில் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு டெஃபிசிட் 80 எம்எல்ஏ. போன எலெக்ஷன்லையுமே சரி, இந்த எலெக்ஷன்லையுமே சரி, இப்படி தான் இருக்குது அந்த வேட்பாளர்கள். ஸோ யாருக்கு நம்ம கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ திருப்பி ஜெயக்குமார் நிற்பார், திருப்பி அந்த பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. ஏன்னா ஓபிஎஸ் எதிர்த்து எல்லாருமே இபிஎஸ் கூட இருந்தவங்க இப்போ இருக்கிற எம்எல்ஏ பூரா எல்லாம் அது கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு அடுத்தது புதுசாக என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக ஸ்ட்ராங்காக இருக்கிற எம்எல்ஏக்கோ எக்ஸ்எம்எல்ஏஸ்க்கோ கொடுத்து தானே ஆகணும். அது பொறுத்து பார்ப்போம். அவங்க கொடுத்தாலுமே அது எந்த அளவுக்கு நமக்கு இம்பேக்ட் ஆகுன்றது இருக்குல்ல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் வந்து அக்னி பரீட்சை, அதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். இல்லை சார், இப்போ எடப்பாடி அவருடைய சுற்றுப்பயணத்தில் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம், பெரம்பலூர், அரியலூர், இது மாதிரி மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டத்தில் நல்ல க்ரௌடு இருக்குது, இப்போவே பயங்கர எழுச்சி ஏற்பட்டு அரசியல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் அரசியல்லே இருந்து நம்ம வந்து இதை பார்த்துருக்கோம். குடமும் புடவையும் சாப்பாடும் கொடுக்காம கூட்டத்தை எந்த கட்சியுமே கூட்ட முடியாது. ஆளுங்கட்சி கூட கூட்ட முடியாது. இல்லை, இது தானா சேர்ந்த கூட்டம், காசு கொடுத்து கூட்டம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரி, அதிமுக தரப்பு எந்த பத்திரிகையாலும் ரிட்டர்ன் போகும்போது குடம் வாங்கின்னு போகாமல் இருக்க வீடியோ எடுத்திருக்காங்களா? இல்லை நான் எல்லாரும் வீட்டுக்கு போனாங்கன்னு காட்டுறாங்களா? அக்கௌண்ட்டில் காசு போச்சு நேரம் ப்ரூவ் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும் நம்ம? சரி, அதெல்லாம் கூட்டணி. நான் சொல்கிறது ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த வெள்ளை இது ஒரு சினிமாக்காரங்கன்னு பார்க்கறதுக்கு ஒரு 50% கூட்டம் கூடுதுன்னா ஆட்கள் கூட்டுறது தான் 50% கூட்டம். சரியா? கெப்பாசிட்டி கம்பல்சரி அது நீங்கள் காட்டியே ஆகணும். ஓகேவா? க்ரௌட்ஃபுல் லீடராக இருந்தாங்க. அது 50% வந்தது. மீதியெல்லாம் கூட்டம் சேர்க்க வேண்டியது தான். ஒரு நகரச் செயலாளர், ஒரு வட்டச் செயலாளர், ஒரு மாவட்டச் செயலாளர், ஒவ்வொரு வட்டத்துக்கு இத்தனை பஸ்ஸுன்னு ஆளை கூப்பிட்டு போகணும், அங்கே இறக்கணும். ஒவ்வொரு ஏரியாவில் அது பண்ணி ஆகணும். அதுதான் கூட்டம். சரி, கலைஞர் சொன்னது தான், கூட்டத்தை வச்சுக்கிட்டு அது கணக்கு இதெல்லாம் ஓட்டாக மாறும் கணக்கு போட்டால் அது எடப்பாடியோடைய இயலாமை அப்படின்றத நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அது வந்து பெருசாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. தலைமையாக இருந்தால், தலைவராக இருந்தால் அது எடுத்துக்கவே கூடாது. நம்ம பேசுறதுக்கு வேணால் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பருங்க அப்படின்னு கொண்டு போகலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கருத்து கணிப்பு கூட எடப்பாடி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அவரை வந்து ஒரு மிஸ்மியூரேஷன் பண்ணுறாங்களோ, அவர் ஒரு டைவர்ட் பண்ண பார்க்குறாங்களோன்றது கூட நான் கருதுகிறேன். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நான் அடுத்த அலைன்ஸை சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் திமிராவோ, எனக்கு இது வேண்டாம், இப்போவே நான் இவ்வளோ இருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் மற்றவங்க சேர்க்காதலையே என்னுடைய முடிவு வேறு மாதிரி இருக்குமே. இல்லை, இன்னும் பிரம்மாண்ட கட்சியெல்லாம் வருங்கிறாரு. இன்னொரு பக்கம் விசிகா கம்யூனிஸ்டுகளையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அப்புறமேலுக்கு திரும்பவும் கூட்டணிக்கு அழைக்கிறாரு. அது அவர் அழைக்கிறாரு. பிஜேபி வச்சுட்டு அழைச்சா வராது. அவர் என்ன ஐடியா வச்சுருக்காருன்னு தெரியல. ஜென்ரலாக பிரம்மாண்ட கட்சினா இப்போ என்ன நம்ம சொல்லுவோம், திருமாவளர்ச்சி
இவர் சீமான் அவர் கட்சியும் தாவகா கட்சி தான் 2 தான் இருக்குது. இன்றைக்கி கூட நான் பார்த்தேன், சீமான் அவர் கட்டன் ரேட்டாக அறிவிக்கிறார், எனக்கு மக்களோட கூட்டணி இவங்க இதில் இல்லைன்றாரு. தாவகா அவங்க எத்தனை தடவை தான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க அது வந்து ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணுறாங்க. அது வந்து தேர்தல் நேரத்தில் ப்ளஸ் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் ஆச்சுன்னா மைனஸு பார்த்துக்கலான்னு பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கல. நீங்கள் சரி அதிமுக கூட்டணி வச்சா நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி தான், எத்தனை தொகுதி கொடுப்பீங்க? அதிமுக கூட விஜய் கூட்டணி வைக்கிறாரு, எத்தனை தொகுதி கொடுப்பீங்க? இல்லை மாவட்டத்துக்கு ஒன்றுனா கூட இன்னைக்கு 38 வருவாய். ஏன் இப்போ மாவட்டத்துக்கு ஒன்று வாங்கிறது நான் ஏன்ப்பா 200 கோடி ரூபா விட்டுட்டு வரணும்? வருஷத்துக்கு எனக்கு 200 கோடியே, ஒரு படத்துக்கு சம்பளம். ஒரு படம் தான் வச்சுக்கோங்க, எனக்கு 200 கோடி, 5 வருஷம்னா எனக்கு 1000 கோடி அதிலே வருதுப்பா. நான் எதுக்கு மாவட்டத்துக்கு ஒரு வேட்பாளர் வைக்கிறதுக்கு கூட்டணி வரும்? அப்படி வாய்ப்பு இல்லை. அவங்க குறைஞ்சது பாதின்னுவாங்க. ஏன்னா இன்னும் அவங்க பலம் நிரூபிக்கல, அதனால தான் இங்கே பிரச்சனை. அட்லீஸ்ட் 60லேருந்து 80 தொகுதியாவது கேட்பாங்க. கொடுத்துட்டு அதிமுக எதில் நிற்கும்? இல்லை பலம் நிரூபிக்காமல் இவ்வளோ தொகுதியை கேட்கறதுக்கு எப்படி? அப்புறம் ஏன் நீங்கள் அதுக்குள்ளே கூட்டணி கேட்குறீங்க? நீங்கள் பலம் நிரூபிக்கலன்னு கேட்குறீங்க, நிரூபிக்க விடுங்க. நீங்கள் அதுக்குள்ளே பெரிய கட்சி பிரம்மாண்ட கட்சி கூட்டணி வரணும்னா நீங்கள்லாம் அது வந்து விஜய்னா எப்படி? விஜய் ப்ரூவ் பண்ணட்டும். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இவங்க அலைன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது அடுத்த தேர்தலில் அது உதவாதான் நமக்கு தெரியும். இளைய தலைமுறையினுடைய வாக்குகள் நீங்கள் குறிப்பிடுவது போல திமுகவுக்கு வந்து 28%, அதிமுகவுக்கு 20%, தாவேகாவுக்கு 30%, நாம் தமிழருக்கு 18% கிடைச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னதான், அதிமுகவுக்கு அந்த 20% கூட இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை கடந்த முறை வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலையெல்லாம் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி இளைஞரோட வாக்கையும் இவர் பெறுகிறார் அப்படின்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த முறை அந்த இது ஏன்? அண்ணாமலை இப்போ இல்லையே, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் வீக்கம் தானே வருது. நாளைக்கு அது அண்ணாமலை ட்ரெண்டுன்றது இந்த 6 மாதம் கழிச்சு தான் எப்படி இருக்கும்போது தெரியல. பிஜேபி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எல்லா இடத்துலையும் செய்த ப்ளஸ்ஸு நிறையா ஸ்ட்ராட்டஜிக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க ஏன் இப்படி மாற்றி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. $1 மில்லியன் கொஸ்டின். போன எம்பி தேர்தலில் அதிமுக தனியாக போக விட்டது ஏன்? இந்த தேர்தலில் எடப்பாடியை வச்சுட்டு ஏன் இந்த அண்ணாமலையை மாற்றி இந்த கூட்டணி அமைச்சாங்க? நீங்கள் இன்றைக்கி பிஜேபியை பற்றி யாராவது பேசுகிறோமா? இனி அண்ணாமலை இருந்த வரைக்கும் டெய்லி இப்போ பாருங்கள், நேற்று இன்றைக்கே மைக் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து ஒரு எழுச்சி தெரியுதா இல்லையா? இல்லை அமித்ஷா சொன்னதான் வேத சத்தியங்கிறாரு. அதை பற்றி எல்லாரும் பேசுகிறோமா இல்லையா? நயனார் வந்ததுலேருந்து இது வரைக்கும் பிஜேபி பற்றி என்ன பேசிட்டாருன்னு நம்ம ஒரு ட்ரெண்ட் டாப்பிக்காக வச்சு பேசியிருக்கோம். நம்ம டாபிக் எதை பேசுகிறோம்? மக்களுக்கு நம்ம யூடியூப் சேனலுடைய வேலைகள் என்ன, அன்றைக்கி என்ன ட்ரெண்டாக இருக்குது அந்த டாபிக் என்னமோ அதை எடுத்து பேசுகிறோம். செய்திகளாக மக்கள்கிட்ட கொடு. அண்ணாமலை டாபிக் வந்தால் நம்ம எடுத்து பேசியிருக்கோம் பல தடவை. இவர் வந்து என்றைக்கு பேசியிருக்காங்க? எந்த கட்சி பேசியிருக்கு? ஸோ அது ப்ராக்டிக்கலாக இல்லைல்ல. ஸோ அது பிஜேபி பண்ண பெரிய தவறாக நான் பார்க்குறேன். பட் அவங்க மேலிடத்துலேருந்து என்ன இன்டென்ஷனில் இதை பண்ணியிருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க ஐடியாலஜி தான். பட் நமக்கு புரிதல், நம்மளுடைய இங்கே உள்ளூர் அரசியல் புரிதலில் அண்ணாமலைக்கு வந்து தமிழ்நாடு அவர் தான் பெஸ்ட்டு, அவர் ஒரு நல்ல ஒரு லீடராக வருவார். எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சரில் விட்டாங்கன்னா அண்ணாமலை விசஸ் விஜய் கூட மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நடிகர் விசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் சரி, இப்போ தமிழக வெற்றி கழகத்தினரும் சரி, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்க நாங்கள் எங்கள் தனி கட்சி தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்றாங்க. எங்கள் தலைமையை நீங்கள் ஏற்றுக்கிட்டு வேணால் நீங்கள் கூட்டணிக்கு வாங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டேனேப்பா, அவர் கூட்டணி வரமாட்டாங்க. நீங்கள் எங்கே எழுதி கொடுத்த எந்த சீட்டு கொடுக்க போகிறாங்க? நம்ம போனதுலேயும் பேசணும், அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. தனி கட்சி ஆரம்பித்தா தான் நீங்கள் கூட்டணின்னு ஒன்று கிரியேட் பண்ண முடியும். அது கேள்வி கிடையாது. தனி கட்சி ஆரம்பித்தா தான் எல்லாருமே திருமாவளவன் தனி கட்சி தான், கம்யூனிஸ்ட் தனி கட்சி தான், எல்லாமே தனி கட்சி தான். கட்சியாக சேர்ந்தாதான் இருந்தால் தான் நீங்கள் கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க. கூட்டணின்னு கூப்பிட்டா தான் தொகுதி பேரங்கள் வரும். இப்போ தொகுதி பேரங்கள் வந்தால் தான் நீங்கள் எம்எல்ஏ ஆவீங்க. கட்சி ஆரம்பிக்கிறது சரியான விஷயம்தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. பட் அவங்களுடைய மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான இதை வந்து முதல்ல அவங்களுடைய பலத்தை செக் பண்ணாமல் எப்படி உங்கள்கிட்ட பேசுவாங்க? இதே இந்த தொகுதியில் 7%, 8% மேலே விஜய் வரலன்னா எம்பிலேயே காலைன்னு வந்துடுவாருங்க. புரியுதா? தேர்தல் ப்ரூவ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்.
தொடர்ந்து இந்தியா டுடே, சாணக்யா, இப்போது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கருத்து கணிப்புகளாக வெளிவந்துட்டு இருக்கு. சில நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை இண்டிவிஜுவலாகவே பல நிறுவனங்கள் வந்து தனியாலாம் சர்வேலாம் எடுத்துகிட்டு தான் வர்றாங்க. ஸோ இந்த சர்வேக்களை வந்து கட்சிகள் எல்லாமே நம்புதா, இல்லை கிரவுண்ட் ரியாலிட்டி வேற, முதல்ல நம்ம வந்து எவ்வளோ தூரம் செயல்பட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்கிறாங்க? எனக்கு இப்போ எடுத்துகிட்டு வர எல்லா சர்வேவுமே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ ஒரு சார்புலேருந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நியூட்ரலைஸ்டாக இன்னும் எதுவும் எனக்கு தெரிஞ்சே வரும் அப்படின்னு நான் நினைக்கல. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ நீங்கள் சாணக்கியா பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே உல்ட்டாவாக தானே சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக? ஸோ எப்படி ஒரே கேட்டால் சயின்டிஃபிக் சிஸ்டம், சயின்டிஃபிக் ப்ரூவன் சிஸ்டம்ன்றது ஒன்று தான், 10 கிடையாது. அந்த ஒன்றை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஒரே மாதிரி தானே ரிசல்ட் வரணும். ஸோ மாறி மாறி வர்றதை வந்து நம்ம இதை வந்து இப்போ பெருசாக எடுத்துக்க வேண்டான்னு, இது மக்களை குழப்புற விஷயங்கள். இல்லை 24ல் 40 திமுக கூட்டணி ஜெயிச்சாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட இந்த 1.5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய சேஞ்சஸ்லாம் நடந்தது. அது எம்பி, இது எம்எல்ஏ விட்டுருங்க. அவங்க அதே தான் 21ல் 150 சீட்டு 160 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அப்போ 230 ஜெயிச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, அது கணக்கு கிடையாது. அது ஜெயிச்சது தான் 40 வரும், அப்படி கிடையாது. 19ல் 40 ஜெயிச்சாங்க, 39 சம்திங் அது ஜெயிச்சாங்க. ஸோ அதே மாதிரி தானே வந்திருக்கணும் தொகுதி, அப்படி இல்லை. இது வேறு அது வேறு. மக்கள் வந்து பிரித்து தான் ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி வந்து நம்மளால் கணிக்க முடியாத சில சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது விஜயுடைய ஓட்டு எவ்வளோ வாங்குவார், அது வந்து யார் யாரெல்லாம் இம்பேக்ட் பண்ணும், திமுகவை இம்பேக்ட் பண்ணுமா, அதிமுகவை இம்பேக்ட் பண்ணுமா, சீமானை இம்பேக்ட் பண்ணுமா, இல்லை பொதுவாக வாக்காளர் மட்டும் இருக்காங்களா, இதெல்லாமே நம்ம கன்சிடரேஷன் பண்ணணும். ஸோ இது இந்த தேர்தலில் மட்டும்தான் அந்த தெளிவு தெரியும். இப்போ விஜய் கட்சி முன்னாடி திறந்திருந்தாலும் எம்பியில் நின்றுருந்தா நமக்கு ஒரு கணக்கு தெரிஞ்சிருக்கும். அது நிற்கலை. அது நல்ல மூவ் நான் நினைக்கிறேன். இதோட அடுத்து திருப்பி எம்எல்ஏக்கு தான் நிற்கிறேன்னு கூட நிற்கலாம், எம்பியை விட்டுட்டு. எனக்கு எம்பி தேவையில்லை, இல்லை மேபி. ஆனால் எம்பி இதுக்கப்புறம் எம்பி தேர்தலை புறக்கணிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் விஜய். பட் இது பேஸான அலைன்ஸோ இது ஆகுறதோ நடக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் காங்கிரஸ் அதிகமாக சீட் கம்மியாக கொடுக்குறேன்னு நினைக்க வெளியே போகிறோன்னா விஜய் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து திருப்பியே அதிமுகவுக்கு பலவீனமாகப்படும், திமுகவுக்கு பலமாகப்படும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது நம்ம பொறுத்தது பார்ப்போம். இந்த சர்வேக்கள் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், பார்த்துக்கோங்க. அதை வச்சு எந்த முடிவும் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 9 மாதம் இருக்குது. 9 மாதத்துக்கு அப்போது இன்னும் பல பேர் பல கருத்துக்கள் வருவாங்க. அப்போது ஒரு எலெக்ஷனுக்கு தேதி அறிவித்ததுக்கப்புறம் கூட கூட்டணி வைக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போது நம்ம தேர்தலில் பார்த்துட்டோம். ஸோ அது வரைக்கும் பார்த்து அந்த ட்ரெண்டுக்கு என்ன சர்வேவோ அதை தான் நம்ம வந்து கன்சிடர் எடுக்க முடியும். இதெல்லாமே ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம அதை பொறுமையாக பார்க்கலாம். பட் இது நம்ம பார்த்தது, இவங்க விட்டது வந்து விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதிலே பார்த்தா 30% சொல்லியிருப்பாங்க. அந்த 30% தான் ஏதோ ஒரு கட்சியிலேருந்து தானே வரணும். 28 திமுகவுக்கு அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 28 30 அவங்களுக்கு இருக்கிறத அவங்க கன்சல்டேட் பண்ணிட்டாங்க. 20க்குள்ளே இருக்கிறாரு, 20 இருக்கார் அதிமுக. அவங்களுக்கு ஏன் குறைஞ்சது? ஸோ அங்கே தான் லீடர் கம்மியாக வீக்காக இருக்காங்க. இது நாளுக்கு போக இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அவங்க லீடர்ஷிப்பு, அவங்க ரொம்ப ஏர்லியாக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லீடர்ஸை காமிச்சு ஸ்ட்ராங்காக பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக படணும். எடப்பாடி சிங்கிள் ஹேண்டடாக இந்த தேர்தல் சந்திக்கிறது வந்து கரெக்டாக இருக்காதுன்றது நம்மளுடைய ஒப்பீனியன். அவரை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்து என்ன கால் வருது பார்ப்போம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு மிக்க நன்றி.